ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எதுவில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ முக்கியமாக +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா +1 +2 படிக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் பற்றி யோசிப்போம். அடுத்து என்ன படிக்கலாம், என்ன பண்ணலாம். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே ஆசை இருக்கும், இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்காது, +2 முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, எந்த மாதிரியான கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷனில் எப்போ வரும், சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் படிக்கிற ஒரு 10th +1 +2 இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க, அதாவது என்ன கோர்ஸ்க்கு டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே டாப் கோர்ஸ் உங்களுக்கு, அதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீட் யூஜி கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக நீங்கள் MBBS PDS இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீட் யூஜியோட ஸ்கோர் பேஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெட்டினரி டாக்டர், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு, முக்கியமாக ஹோமியோபதி டாக்டர் இதெல்லாம் இது அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நிறைய காலேஜில் நீட் யூஜியோட ஸ்கோர் கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல +2 மார்க் பேஸில் மெரிட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் யூஜி ட்ரை பண்ணி பாருங்கள். நீட் யூஜி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா +1 +2 ஒரு 75% மேலே மார்க் கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா மெயினாக இந்த கோர்ஸ் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. BSc நர்சிங்லேருந்து BSc லைஃப் சயின்ஸ், இது மட்டும் இல்லாமல் BScல எக்கச்சக்க அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கன்ஃபார்மாக நீட் யூஜி ஸ்கோர் கேட்க மாட்டாங்க. ஒரு சில டாப் யூனிவர்சிட்டியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மெரிட்லேயே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அதுக்கும் மெரிட்லேயே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. பட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா மெயினாக கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீட் யூஜி தான் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் காலேஜ், யூனிவர்சிட்டி இதை பொறுத்தலாம் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு அடுத்தபடியாக கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஸோ இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா காமனாகவே இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்குலாம் இருக்க ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. அதில் உண்மைகள் இருக்குது. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம. அதாவது இன்ஜினியரிங் தான் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டாப் NIT IIT மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னா JEE மெயின், JEE அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் VIT, SRM, ஹிந்துஸ்தான் இன்னும் நிறைய டாப் யூனிவர்சிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ NIRFோட ரேங்கிங் படி இந்த காலேஜில் எப்பயுமே டாப்பில் இருக்கும் உங்களுக்கு. பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ரெப்புடேஷனும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கேலாம் போகணும் அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல JEE மெயின் எக்ஸாமோட ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத. முடிஞ்ச அளவுக்கு அது NIRFோட ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு 100 பொசிஷனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம யூனிவர்சிட்டி பேஸில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் எழுதி போகணுமா, இல்லை JEE மெயின் ஸ்கோர் வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த JEE மெயினுக்கும் JEE அட்வான்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா JEE மெயின் அப்படிங்கிறது NIT IIIT மாதிரியான காலேஜுக்கு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ JEE அட்வான்ஸ் அப்படிங்கிறது IIT மாதிரியான காலேஜுக்கு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் JEE மெயினுக்கு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட JEE மெயின் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ JEE மெயினில் ஒரு 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2.5 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் JEE அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸில் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ
அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த JEE மெயின் JEE அட்வான்ஸ் பற்றி நம்ம சேனலில் இன்டெப்த்தாக வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுலேயும் JEE மெயினில் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி இருக்கும். பேப்பர் 1 பிடெக் கோர்ஸ்க்காக, பேப்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்காக உங்களுக்கு. சப்போஸ் இன்டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் காமனாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், JEE மெயினாக என்ன மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், JEE அட்வான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிற இன்டெப்த் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் VIT, SRM, ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிடெக் கோர்ஸாக இருக்கும். பிடெக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் கூட நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. இன்டிகிரேட்டர் அப்படின்னா பிடெக் ப்ளஸ் எம்டெக் சேர்த்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நார்மலாக பிடெக் 4 இயர்ஸ், எம்டெக் வந்து 2 இயர்ஸ். பட் இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறப்ப 4+2 வந்து 6 இயர்ஸ் ஆகாமல் டோட்டலாகவே வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு VIT, SRM மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட சிலபஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும். நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயர் கோர்ஸ், அதாவது அடுத்து வந்து லாயர் ப்ரொஃபஷனும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எனி குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஆர்ட்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா, காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. +2 எனி குரூப் ஒரு 45% மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்பேத்கர் காலேஜிலேருந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங் பேஸில் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் டாப் லெவலில் இருக்க நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு திருச்சியில் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா CLAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. CLAT அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதை பற்றியும் நம்ம சேனலில் இன்டெப்த்தாக வீடியோ இருக்குது, சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற இன்டெப்த் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் நாளில் காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக NLU காலேஜ் அப்படிம்பாங்க, நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் உங்களோட ஸ்கோர் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ +1+ல எனி குரூப் எடுத்துருக்கலாம். 45% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மரைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில காலேஜில் மெரிட்ல அட்மிஷன் வந்து கிடைச்சிரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டிலேருந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது IMUCET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பிடெக்கில் வர மரைன் இன்ஜினியரிங், இல்லை நாவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங், ஷிப்பிங் இன்ஜினியரிங், இது மட்டும் இல்லாமல் BSc நாட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய காலேஜ் வந்து அப்ளிகேஷனாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மரைன் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரல் நாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் மதுரையில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றி IMUCET 2024 பற்றிய அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் 2025 பற்றிய அப்டேட்டட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மரைன் ரெலவெண்ட்டான டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டிலேருந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா UGக்கு தனியாக PGக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. PGயில் MTech, MBA இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா CUET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா UGக்கு தனியாக PGக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500+ இருக்க யூனிவர்சிட்டியில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பற்றியும் நம்ம சேனலில் இன்டெப்த்தாக வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +1 +2 படிக்கும் போதே பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், இந்த மாதிரியான காலேஜில் ஜாயின் பண்ணலாம்.
அப்படியாவது முன்னாடியே பிளான் பண்ணிங்க. பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப ஹை லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. 70, 75 ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட வச்சிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா +1, +2 படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.